ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முருங்கைக்கீரை கடையில் பண்ண போகிறேன். அதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது துவரம்பருப்பு கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அடுத்தது பூண்டு உரிச்சு வைக்கிறேன். அதை வாரி பூண்டை போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 2 தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, பருப்பு போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தவுடனே முருங்கைக்கீரை போட்டு இறக்கிடலாம். கடைய போகிறேன். நல்லது, உடம்புக்கு டேஸ்டாகவும் இருக்கும் அந்த குழம்பு. அடுத்தது கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். பருப்பு அரை வேக்காடு வெந்துச்சுங்க. கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன். அடுத்தது கீரை போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு கீரை. அதுதான் கீரை ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா பச்சை நிறம் மாறிடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், வெந்துடும் கீரை. எண்ணெய் போட்ட கடுகு போட்டுட்டு கீரைக்கு தாளிக்குங்க. 3 காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதில் கொட்டி கடையணுங்க. காஞ்ச மிளகா தாங்க டேஸ்ட்டு கீரைக்கு. கீரை பாருங்க, அரை வேக்காடு பருப்பு பாருங்க. இப்படி பருப்பு இருந்தால் தான் கடையிட்டு நல்லாயிருக்கும். இந்த கன்ஃபியூஷன் இருந்தால் கீரை நிறுத்திடுங்க. போட்டவுடனே ஒரு செகண்ட், ஒரு 3 நிமிஷம் தான். அந்த பூண்டு காஞ்ச மிளகா வறுத்து கொட்டி கடையிடணுங்க. அவ்வளோதாங்க. வறுத்து கொட்டிட்டு காஞ்ச மிளகா. முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க கடைஞ்சி எடுத்துக்கணும். பச்சினாக இருக்கணும். அப்போ தான் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே 3 பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டதால் முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கத்திரிக்காய் வறுவலுக்கு கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு இடையில எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு அடுத்தது வெந்தயம் போட்டுக்கினேன். வெந்தயம் போட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் அடுத்து தக்காளி, அடுத்தது பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கணும். அடுத்தது கத்திரிக்காய் நல்லா அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுச்சு. அந்த கழுவிட்டு கத்திரிக்காய் போட்டுங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் வதங்கிக்குது கத்திரிக்காவை, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏற்கனவே உப்பு போட்டேன், அதனால் அப்படியே தான் வதக்கணும். தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சுருங்க. அப்படியே தோண்டு வரும். அப்புறம் மிக்சியில் தேங்காய் போட்டு உப்பு போட்டால் இறக்கிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடிங்க. சுட சுட சாதம், கீரை, கத்திரிக்காய் பொரியல். இன்றைக்கி சமையல் இவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.